ராகுல் காந்தி வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுகிறார் என்பதுதான் இந்த வாரத்தின் ஹாட் நியூஸ். தேசிய ஊடகங்களின் பார்வை வயநாட்டை முற்றுகையிட துவங்கிவிட்டது. வயநாடு கேரளாவில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்டு 2 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்த தொகுதி. தென்னிந்தியா தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கு வயநாடு இன்னொரு சாட்சி. தென்னிந்தியா தேசிய அரசியலை தீர்மானிக்கிறது. பெண்கள் முன்னேற்றமோ, சுயமரியாதையோ, கல்வியோ, மருத்துவமோ தென்னிந்தியா வளர்ந்த அளவிற்கு வடக்கு வளரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் யார் மத்தியில் ஆள வேண்டும் என்பதையும் தென்னிந்திய குரல்கள்தான் முடிவு செய்கிறது. காங்கிரசின் பிரதமர் வேட்பாளர்கள் தென்னிந்திய தொகுதி ஒன்றில் நிற்க விரும்பியவர்கள் என்பதற்கு இந்திரா காந்தி துவங்கி இன்று ராகுல் காந்தி வரை வரலாறு நீள்கிறது. 1978ஆம் ஆண்டு இந்திரா காந்தி கர்நாடகாவின் சிக்மகளூரிலும், 1980ஆம் ஆண்டு தற்போதைய தெலுங்கானாவாகவும் அப்போதைய ஆந்திர தொகுதியுமான மேடக் தொகுதியிலும் போட்டியிட்டு வென்றார். அன்று இந்திரா காந்தி இங்கு போட்டியிட்ட போது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்றார் திமுக தலைவர் கலைஞர். அதேபோல 1999இல் சோனியா காந்தி கர்நாடக மாநிலம் பெல்லாரி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். 2004இல் டிவி தொடர் கூட்டத்தில் கலைஞர் இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க என்றார். காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இப்போது ராகுல் தான் பிரதமர் என்று முதல் குரல் எழுந்தது தென்னகத்தில்தான், அதுவும் தமிழகத்தில்தான். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி கலைஞர் சிலை திறப்பு விழாவில் ராகுல் காந்தியே வருக, நல்லாட்சி தருக என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்த போது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார். 2004ஆம் ஆண்டு சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகிற போது இந்திராவின் மருமகளை வருக, இந்தியாவின் திருமகளை வெல்க என்று முழங்கினார். இன்று 2018ஆம் ஆண்டு அதுவும் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அவருடைய மகனாக இப்பொழுது நான் தமிழகத்திலிருந்து ராகுல் காந்தி அவருடைய பெயரை நான் முன்மொழிகிறேன். ராகுல் காந்தி அவர்களே வருக, நாட்டுக்கு நல்லாட்சியை தருக. ராகுல் சென்னையில் கல்லூரி மாணவிகளிடம் பேசிய போது, நீங்கள் தான் இந்திய பெண்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள், பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் வந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவு மேம்பட்டுள்ளீர்கள் என்பது தெரியும் என்றார். தொழில்கள் நலிவடைந்து வருவதை குறிப்பிட்ட ராகுல் காந்தி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதையும் கோடிட்டு காட்டினார். நீங்கள் அணியும் சட்டை இனி மேட் இன் தமிழ்நாடாக இருக்கும் என்றார். தமிழகத்தின் உரிமைகளின் கோரிக்கைகளுக்கு அக்கறையோடு செவிசாய்க்கும் ராகுல் காந்தி அமைதியோடு சேர்ந்து வயநாட்டிலும் வெல்வார் என்பதில் சந்தேகமில்லை.